ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025 பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 100. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு புக் பேக் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸுமே எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9+3+1 என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பி ஸ்கொயர் -3p+2 மீபேவா காண்க. ஒரு மனிதன் 18 சென்டிமீட்டர் கிழக்கே சென்ற பின்னர் 24 சென்டிமீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க. இது ஒரு முக்கியமான சம்மு. ஸோ தமிழ் மீடியத்துக்குன்னு சொல்லி செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025 நம்ம சேனலில் தான் அதிகமாக கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. 10 மார்க்கு 10x50 கோண இருசம வெட்டி தேற்றத்தை எழுதி நிரூபி. அடுத்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒரு மரத்தின் உச்சி மற்றும் அதன் அடியில் இறங்க கோணங்கள் முறையே 30 டிகிரி 45 டிகிரி எனில் மரத்தின் உயரத்தை காண்க. ஒரு உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த பரப்பளவு காண்க. இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2x8 16 இதில் கிராப் ஜாமெட்ரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து எடுப்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 மார்க் டெஸ்ட் தான் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டு 2025. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் சம்மு 5 மார்க் சம்மு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மினிட் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 10x20 தீர்க்க கேட்டிருக்காங்க. 8x = 1. அது கீழே வந்து x² + 7x + 10 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் ஆல்ஃபாஸ் கியூப் பீட்டாஸ் கியூப் மதிப்பு காண்க. படத்தில் முக்கோணம் ஏபிசி ஆனது ஒரு வட்டத்தை தொட்டுக்கொண்டு வட்டத்தை சுற்றி அமைந்துள்ளது எனில் பிசியின் நீளத்தை காண்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நிறுவுக கேட்டிருக்காங்க. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு கூம்பின் சாய் சதுரம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 மார்க்கு 10x50 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 3 மற்றும் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234 எனில் கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 21 உறுப்புகளுடைய கூடுதல் காண்க. ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள் மற்றும் XYZ என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 3 அடுத்தடுத்த உறுப்புகள் காண்க. இது ஒரு முக்கியமான சம்மு. அதே மாதிரி கோண இருசம வெட்டி தேற்றத்தை எழுதி நிறுவுக. ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கூடிய சம்ஸ் எல்லாம் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x² + 2x + y = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையினை வரைபடம் மூலம் ஆராய்க. அதே மாதிரி ஒரு பேருந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது. இத்தொடர்புக்கான தூரம் நேரம் வரைபடம் வரைந்து பின்வருவனவற்றை காண்க. ஸோ இந்த சம் ரொம்ப முக்கியம். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 2ஆம் திருப்புதல் தேர்வு 2025 மேக்ஸ்க்கான தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய சம்ஸ் எல்லாம் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் 2 மார்க் சம் கேட்டிருக்காங்க. 10x20 இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தீர்க்க பொறுத்த வரைக்கும் 2x - 2 = 0. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோலத்துடைய புறப்பரப்பு 184 சதுர சென்டிமீட்டர் எனில் விட்டம் காண்க.
அதுக்கு கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இரு பகடைகள் உருட்டும் போது அவற்றின் இருமுக மதிப்புகளும் சமமாக இருக்க நிகழ்தகவு யாது? 5 மார்க் கொஸ்டின். 10 × 5 50. இதில் 30x முழு வர்க்கம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கோண இருசம வெட்டி தேற்றத்தை எழுதி நிறுவுக, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களுடைய விகிதம் 5:7 ஆகும். அதன் வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்மக்கோளம் உருக்கப்பட்டு சீரான தடிமனுள்ள ஒரு உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் வெளியாரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 32 சென்டிமீட்டர். உருளையின் தடிமனை காண்க. ஒரு முக்கியமான சம்மு, இதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே ஒரு வகுப்பு தேர்வில் 10 மாணவர்கள் மதிப்பெண்கள். ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜியோமெட்ரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.